வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பிரதமர் மோடியை தன்னுடைய பிரச்சாரத்தில் மிகவும் மோசமான ஒரு எல்லைக்கு வந்து விட்டார் போல் இருக்கிறது. தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு பேட்டி ஒன்றில், நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் இந்த பூமிக்கு, நான் உண்மையில் என்னுடைய பெற்றோர்களுக்கு பிறக்கவில்லை, பயாலஜிக்கல் என்ற அடிப்படையில் நான் பிறந்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை, பூமியில் போய் சில காரியங்களை செய்துவிட்டு வா என்பதற்காக கடவுள் என்னை இங்கே பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று தன்னை பரமாத்மாவின் தூதராக மோடி கூறி மக்களிடம் வாக்குகளை கேட்டு இருக்கிறார். மோடியினுடைய இந்த பேச்சுக்கு அவருடைய சீடர்கள் என்ன முட்டுக்கட்டை கொடுக்கப் போகிறார்கள் என்பது தெரியாது. ஒரிசாவில் போய் பூரி ஜெகநாதனுடைய கோயில் பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று தமிழர்களை அவமதிப்பு வகையில் பேசினார். இதற்கு அவருடைய சீடர் அண்ணாமலை, தமிழர்களை எல்லாம் அவர் அவமதிக்கவில்லை, ஒரிசாவில் அந்த முதலமைச்சரின் வாரிசாக ஒரு தமிழர் இருக்கிறார், அவரை குறித்து தான் அப்படி சொன்னார், முதலமைச்சர் புரியாமல் பேசுகிறார் என்று அதற்கு ஒரு முட்டுக்கட்டை தரும் வியாக்கியானத்தை தந்தார். அதே போல பெண்களுக்கு இலவச பயணம் பெறுவதால் மெட்ரோ ரயிலுடைய கூட்டம் குறைந்து விட்டது என்று அவர் பேசியது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்தில் தான் பேசினார் என்று அமமுகவை சேர்ந்த தினகரன் என்பவர் ஒரு முட்டு கொடுத்து பேச வந்திருக்கிறார். இப்படியெல்லாம் அவருடைய உளறலுக்கு நியாயம் கற்பிப்பதற்கு இங்கே சில கூட்டம் இருந்தாலும் கூட இந்த பேச்சுக்கு அவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பது தெரியாது. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, ஆனால் மோடியின் பேச்சு என்ன சொல்கிறது? நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் இந்த பூமிக்கு, எனவே என்னை நீங்கள் எதிர்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கடவுளை எதிர்க்கிறீர்கள், இந்து மதத்தை எதிர்க்கிறீர்கள். என்னை நீங்கள் தோற்கடித்தால் நீங்கள் சொர்க்கத்திற்கு போக மாட்டீர்கள், நரகத்திற்கு நீங்கள் போவீர்கள். காரணம், நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன். நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் என்ற காரணத்தினால் என்னை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஏன் நீங்கள் வகுப்பு வாதத்தை, மத வெறுப்பை தூண்டுபடி பேசுகிறீர்கள் என்று என்னை கேட்க முடியாது. வேலை வாய்ப்புகளை ஏன் அதிகரிக்கவில்லை என்று என்னை நீங்கள் கேட்க முடியாது. பணவீக்கம் ஏன் அதிகரித்திருக்கிறது என்று என்னை நீங்கள் கேட்க முடியாது. காரணம், நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒருவன். ஏதோ சில காரியங்களை செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன். அது என்ன ஏதோ ஒரு சில காரியம்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி நீ தோற்கடித்து விட்டு வா என்பதற்காக கடவுள் என்னை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் போலும். ஆக மக்களை கடவுளை காட்டி அச்சுறுத்தி தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைக்கு மோடி இன்றைக்கு வந்திருக்கிறார். ஒரிசா மாநிலத்திலே பாஜகவினுடைய சார்பில் பூரி தொகுதியில் போட்டியிடுகின்ற சாம்பித் பத்ரா என்ற பாஜக உறுப்பினர் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில் பூரி ஜெகநாதன் மோடியினுடைய சீடர் என்று ஒரு பேட்டியை அளித்தார். அது நாடெங்கும் கண்டன அலைகளை எழுப்பியது. உடனே அதற்காக நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்லி இப்போது 3 நாள் அதற்காக நான் விரதம் இருக்கிறேன் என்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆக மோடியானாலும் அவருடைய சீடர்களானாலும் இன்றைக்கு கடைசி ஆயுதமாக ராமனை கையில் எடுத்து பார்த்து கோயில் கட்டி ஓட்டு வாங்கலாம் என்ற முயற்சி தோல்வியடைந்ததற்கு பிறகு கடவுளே என்னை பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார், நான் கடவுளுடைய தூதன் என்று பேசுகின்ற அளவிற்கு அவர்கள் கீழே இறங்கி வந்து விட்டார்கள். கடவுளுடைய தூதராக அவர் வந்துவிட்டதற்கு பிறகு அவர் நாடாளுமன்றத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேர்தல் ஆணையத்தின் கீழும் அவர் வரமாட்டார், எந்த சட்டமும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் உயிர் இருக்கின்ற வரை, அடுத்த அவதாரம் இந்த நாட்டில் வருகின்ற வரை அவர்தான் இந்த நாட்டினுடைய அதிபராக இருக்க போகிறார் என்பதைத்தான் மோடி இதன் வழியாக சொல்லி இருக்கிறார். ஆண்டவன் எத்தனையோ அவதாரத்தை எடுத்திருக்கிறான். கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், நரசிம்ம அவதாரம் என்று பல அவதாரம், இன்னும் சொல்லப்போனால் மீன் அவதாரம், பன்றி அவதாரம், ஆமை அவதாரம் என்று பல அவதாரங்களை ஆண்டவன் எடுத்திருக்கிறார். அவதாரங்களை எடுத்து முடித்துவிட்டு கடைசியில் கல்கி அவதாரமாக வரப்போகிறார் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி எதுவும் வரவில்லை. இப்போது அவதாரத்தை அனுப்பாமல் தன்னுடைய தூதரை பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அது நான் தான் இறைவனின் தூதன், எனக்குத்தான் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று மோடி இன்று பேச கிளம்பி இருக்கிறார். இதற்கு அவருடைய சீடர்கள் என்ன முட்டுக் கொடுப்பார்களோ தெரியவில்லை. இறைவன் சொல்லாமலா அவர் பேசுவார்? மோடியை நீங்கள் எதிர்த்து பேசினீர்கள் என்று சொன்னால் இறைவனை எதிர்த்து பேசுவதாக அர்த்தம். இந்து விரோதிகள், சனாதன விரோதிகள் என்று அவருடைய சீடர்கள் இதற்கும் தொலைக்காட்சியில் வந்து விளக்கம் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் நாட்டு மக்களை எல்லாம் இப்படி முட்டாள்களாக்கிறோம் என்பது கூட தெரியாமல் மோடி பேசிக்கொண்டு இருக்கிறாரே என்பதுதான் இங்கே ஒரு வியப்பான ஒரு கேள்வியாக இருக்கிறது. மோடி என்ற மனிதர் தன்னை தானே கடவுளாக்கி கொண்டு
தனக்கு தானே கடவுள் தூதர் என்ற பட்டத்தையும் சுமந்து கொண்டு நானே கடவுளின் தூதன், நானே கடவுளின் தூதன் என்று நாட்டு மக்களிடம் சொல்லி ஓட்டு கேட்க வருகின்ற ஒரு கேலி கூத்து உலகத்திலே வேறு எந்த நாட்டிலும் நடக்காது. இங்கேதான் நடந்து கொண்டிருக்கும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.